ரோஜா டீச்சர் குடும்ப நாவல் பகுதி 2 அத்தியாயம் 6. நேரமாச்சு நிலவன் ஸ்கூலுக்கு, ஏன் இன்னும் இட்லி சாப்பிடாம வச்சிருக்க என்று தட்டை எடுத்து மகன் கையில் கொடுத்தான் கபிலன். நிலவனின் விழிகள் இட்லியை வெறுப்புடன் பார்த்தன. உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு நான் விக்ரம் ஸ்டுடியோவுக்கு போகணும். பரத் சங்கர்னு மிகப்பெரிய டைரக்டர், அவர்கிட்ட கதை டிஸ்கஷன் பண்ண வாய்ப்பு கேட்கணும். மணிக்கணக்கா நான் போய் காத்திருக்கணும். நிலவா, உங்ககிட்ட இதையெல்லாம் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. கரெக்டான நேரத்துக்கு கிளம்புனா உன்னை ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு போக சரியா இருக்கும். சாப்பிடுப்பா என்று பொறுமையாக சொன்னான் கபிலன். இதுக்கு பேர் இட்லியா? வெடுக்கென நிலவனிடமிருந்து அம்பு புறப்பட்டது. ஏன், நல்ல கடை, நல்ல மாவுல செஞ்ச இட்லி தானே. தொட்டுக்க தேங்காய் சட்னி இருக்கு, சாப்பிடு. வேணாம். ஏன் வேணும்? எனக்கு லீவு நாள்ல வெளியே போய் சாப்பிடலாம். இப்போ இத சாப்பிடு. வேணாம், எனக்கு பிடிக்கல. கபிலன் கண்களை அரை நிமிடம் மூடி கோபத்தை அடக்கி கொண்டான். பொறுமை, பொறுமை. ஒவ்வொரு துளியாகத்தான் நிரம்பும் பாத்திரம். பொறுமை. இங்க பாரு கண்ணு என்று சிறுவனை அணைத்துக் கொண்டான் கபிலன். தப்பான எதையும் உனக்கு நான் தரமாட்டேன். சரியில்லாத எதையும் உன் மேல நான் திணிக்க மாட்டேன். என்னை விட நீ எல்லா விதத்திலையும் மேம்பட்டு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்பா. இட்லி உண்மையிலேயே நல்லாதான் இருக்குப்பா. நிலவா, சாப்பிடு. டப்பால போட்டு கொடு, நான் போய் ஸ்கூல்ல சாப்பிட்றேன். நேரம் கிடைக்குமா ஸ்கூல்ல? அதை நான் பாத்துக்கிறேன். சரி, உன் இஷ்டம். சின்ன டப்பா ஒன்றை எடுத்து 3 இட்லிகளை வைத்து அதைவிட ஒரு சிறு டப்பாவில் சட்னியும் வைத்தான். மதியத்திற்கு கட்டிய எலுமிச்சை சாதத்தை சாப்பிடுவானா என்று கவலையாக இருந்தது கபிலனுக்கு. வாழ்வை கடந்து செல்லும் பாதை இனிமேல் மேலும் மேலும் சிக்கலாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது அவனுக்கு. பள்ளிக்கூட வாசலில் இறக்கிவிட்டு உள்ளே அவன் போகும் வரை நின்றான். சுப்ராவின் நினைவுகளில் மனம் நெகிழ்ந்தது. அவனுடைய உதவி இல்லாமல் இந்த பள்ளியில் சேர்த்திருக்கவே முடியாது. அதுவும் 4ஆம் வகுப்பு. இந்த பள்ளிக்கூடத்தின் ட்ரஸ்டிகளில் ஒருவராக அவன் மனைவியின் பெரியப்பா இருப்பதால் வேலை சுலபமாக முடிந்தது. நிலவன் இன்னும் முழுமையாக வகுப்பறையில் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. நிறைகள் குறைகள் என்றும் எதையும் சொல்லவில்லை. அது சரி, முதலில் அவன் என்ன நினைக்கிறான் என்றே தெரியவில்லையே. வெறுப்பு பேச்சுதான் பேசுகிறான். 9 வயது முடிய போகிறது. அடிப்படை மரியாதை இன்னும் அவனுக்கு தெரியவில்லை. குழந்தைதான், அதுவும் துளிர் விட்ட பிஞ்சு செடியை வேரோடு பிடுங்கி வந்து பொது இடத்தில் நட்டிருக்கிறான். பாடுபட்டு மண்ணுடன் போராடித்தான் அது தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். நிலவா, என் கண்ணே, என்றென்றும் உன்னுடன் இருப்பேனடா என் செல்லமே. நம் பாதையில் கற்களை எடுத்துவிட்டு அன்பை கொட்ட முயற்சிக்கிறேன். அப்போது செல்பேசி அழைத்தது. தாமு பேசினான். பரபரப்பு உள்ளே தொற்றிக் கொள்வதை கபிலன் உணர்ந்தான். இதோ கிளம்பிட்டேன்பா தாமு, ஸ்கூல் வாசல்ல தான் நிக்கிறேன். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க நான் வந்துடுறேன். இல்லப்பா கபிலா, சாரு திடீர்னு லண்டன் கிளம்பி போயிட்டாரு. லொகேஷன் பார்க்கலாம்னு ஹீரோ கூப்பிட்டாராம். ஐயோ, அப்படியா? ஆமா கபிலா, எங்க ஆபீஸ்ல வந்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாரிப்பா. நீ என்னப்பா பண்ணுவதாமோ? பெரிய இடம், புகழ் உச்சியில் இருக்கிற ஸ்டார் டைரக்டர், அவரோட நேரத்துக்கு அனுசரிச்சுதான் நான் போகணும். நாம சரி, ப்ராஜெக்ட் ஏதாவது கையில இருக்கா? இருக்கு, 2 இருக்கு. 2மே சிட்டி சப்ஜெக்ட். அடுத்த வாரம் சீனு சாரை போய் பார்க்கலாம். அசிஸ்டன்ட் பையன் ஒருத்த கூட்டிட்டு போவான். சரிதாமு, தேங்க்ஸ்பா. சாரி கபிலா, நான் வச்சிடறேன். வண்டியை கபிலன் கிளப்பினான். உள்ளே ஓடத் தொடங்கிய கசப்புணர்வை என்ன செய்வதென்று தெரியவில்லை. சென்னை வந்த பிறகு இது 4வது ஏமாற்றம். இருக்கட்டும், இப்படித்தான் இருக்கும். கனவுலகில் நுழைவது மனித பிரயத்தனத்தை தாண்டிய மிகப்பெரிய சவால். ஒரு நாள் இல்லை என்றால் மற்றொரு நாள். மறுபடி செல்பேசி அழைத்தது. அது மாமா. சட்டென்று வண்டியை ஓரம் கட்டிவிட்டு, மாமா எப்படி இருக்கீங்க மாமா? சாரி மாமா, நானே உங்களை கூப்பிட்டுருக்கணும் என்று கரகரத்தான். எனக்கு என்னப்பா, எல்லா நாளும் ஒரே மாதிரி தான். நீ சொல்லு, வீடு ஸ்கூல் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு மாமா. உண்மையிலேயே அருமையா இருக்கு. சுப்ரா கூட பிறக்காத சகோதர மாதிரி ரொம்ப சுலபமா அமைச்சு கொடுத்துட்டான். நீங்க வாங்க மாமா இங்க. வரேன் வரேன். நிலவன், அவன் அப்படியேதான் இருக்கா மாமா. ஸ்டிஃபா, அழுத்தமா, முறைப்பா.
இன்னைக்கு கூட இட்லி சாப்பிடாம கையில எடுத்துக்கிட்டு போயிருக்கான். அவன் தான் மாமா எனக்கு பெரிய சவாலா இருக்கான். பாத்துக்கலாம் மாமா, நம்பிக்கை இருக்கு எனக்கு. நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. கபிலா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா எனக்கு என்று கூறிவிட்டு மாமா அழுதார். அத்தியாயம் 7. வகுப்பு அன்று உற்சாகமாக இருந்தது. கதை சொல்லல் நடக்கின்ற நாட்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அவர்களுக்கு சொல்வதற்காகவே வினோ நிறைய கதைகளை வாசித்து வைத்துக் கொள்வாள். கணக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்று எடுக்கும் பொழுது இந்த கதைகளை எப்படியோ நுழைத்து விடுவாள். சித்திரக்குள்ளனும் தங்க பொடி டப்பியும் விளைவிக்கும் அதிசயங்கள் பற்றி சொல்லிவிட்டு ஸ்டார்ஸ், பிளானெட்ஸ் என்று ஆரம்பித்தாள். வகுப்பு கண்ணிமைக்காமல் அவளை கவனித்தது. பிளானெட்ஸ் ஏன் கண் சிமிட்டுவதில்லை, விண்மீன்கள் ஏன் கண் சிமிட்டுகின்றன என்று சொல்லிக் கொடுத்த போது சித்திரக்குள்ளன் மாய போர்வையை எடுத்துக்கொண்டு வானில் கூடவே பறப்பதாக குழந்தைகள் கற்பனை செய்து கொண்டார்கள். என்விரான்மெண்ட்ஸ் சயின்ஸ் வகுப்பு எடுத்தபோது பல்லுயிர்களும் இந்த பூமிக்கு எவ்வளவு முக்கியம் என்று லாத்விய நாட்டுப்புற கதையுடன் ஒப்பிட்டு சொன்னாள். பேசத் தெரிந்த யானை, பாடத் தெரிந்த பூனை இரண்டும் பயணம் செய்கின்றன. உலகில் அவை பார்க்கிற விமானம், ரயில், கப்பல் இவற்றையெல்லாம் வியந்து நோக்குகின்றன. ஆனால் மக்கள் காடுகளை பற்றி ஏன் வெறும் புத்தகங்களில் படித்து தெரிந்து கொள்கிறார்கள்? நேரில் வந்து பார்க்க வேண்டியதானே என்று கேட்கிறது யானை. ஆமாம், தியரி வேறு, பிராக்டிக்கல் வேறு என்று பாட்டு பாடுகிறது பூனை. குழந்தைகள் நினைவு முழுக்க அன்று காடுகளும் சிறு உயிரினங்களுமே நிறைந்திருந்தன. அன்றும் அப்படித்தான். டோட்டோ பறவை பற்றிய பாடத்தை எடுக்க வேண்டியிருந்தது. அழிந்து போய்விட்ட இனங்கள் பற்றிய எபிசோட் அது. இந்திய பெருங்கடலின் மொரிசியஸ் தீவில் மட்டுமே காணப்பட்ட பறவை டோட்டோ. புறா வகையை சேர்ந்தது அது. இந்த பறவை இனம் மெல்ல மெல்ல அழிந்து பிறகு மொரிசியஸில் இருந்த ஒரு வகை மரங்களும் அழிந்து போக தொடங்கினவாம். வினோ வகுப்பை பார்த்து கேட்டாள், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? யாராவது யூகிச்சு சொல்ல முடியுமா? அமைதியாக இருந்தது வகுப்பு. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்று ஊக்கமூட்டினாள் அவள். சாகரத்துக்கு முன்னாடி அந்த பறவைங்க எல்லா இலைகளையும் சாப்பிட்டிருக்குமோ என்றான் விஸ்வந்த். உடனே மிருனா, இல்ல மிஸ், பெரிய புயலோ இல்ல ஹரிக்கேனோ வந்து அந்த தீவை சூறையாடி இருக்கும், அதுலதான் எல்லா மரமும் அழிஞ்சிருக்கும் என்றாள். எல்லா மரங்களுக்கும் ரொம்ப வயசாகி போயிருக்குமோ என்றான் ஷெரீன். அதை கேட்டு வகுப்பு வாய்விட்டு சிரித்தது. எனக்கு தெரியும், கரெக்ட் ஆன்சர் என்று ஒரு குரல் அழுத்தமாக கேட்டது. அட, புது பையன், சொல்லுப்பா என்று புன்னகைத்தாள் வினோ. அந்த மரத்தோட பழங்கள் தான் டோட்டோ பறவையோட உணவா இருந்திருக்கும். பறவையோட வயத்துல ஜீரணமாகி எச்சமா மண்ணுல விழும். அப்படி டைஜஸ்ட் ஆன விதைகள் தான் மரமா முளைக்கும். பறவை இனம் அழிஞ்சதால விதைகள் உருவாக வாய்ப்பில்லையே, அதனாலதான் மரங்களும் அழிஞ்சு போயிருக்கும். வினோ வியப்புடன் பார்த்தாள். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், உன் பேரு நிலவன் தானே? வெரி குட், ரொம்ப சரியா சொன்னே தம்பி. பெரிய விஞ்ஞான தகவல் இது. கிட்ஸ் எல்லோரும் நல்லா சத்தமா கை தட்டுங்க பார்க்கலாம், முழுசா ஒரு நிமிஷம் என்றாள். தானும் கை தட்டினாள். எழுந்து அவனிடம் போனாள். வகுப்பு உற்சாகத்துடன் படபடவென்று கை தட்டியது. அத்தனை விழிகளும் அவனை வியப்புடன் ஏறிட்டு பார்த்தன. ஆனால் அவனிடம் எந்த மாற்றமும் இல்லை. இறுக்கமான அதே முகம், உயிர்ப்பில்லாத கண்கள். அருமை நிலவன், சின்ன வயசுல பெரிய தகவல் தெரிஞ்சு வச்சிருக்க. படிச்சியா? எந்த புத்தகத்துல படிச்ச? யாருப்பா வாங்கி கொடுத்தாங்க உனக்கு என்று அவன் தலையை பாராட்டாக வருடினாள் அவள். பதில் சொல்லாமல் அவன் புருவங்களை உயர்த்தி அவளை பார்த்தான். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கதான் கேக்குறேன் தம்பி என்று அவள் மேலும் புன்னகைத்தாள். அப்பா, அப்படியா? வெரி நைஸ், அருமையான அப்பா உனக்கு. இந்த இளம் வயசுலயே நல்ல விஷயங்களை சொல்லித்தரார் பாரு. குட், வெரி குட். இல்ல, எனக்கு அப்பாவை பிடிக்காது. என்ன? வினோ திடுக்கிட்டு போனாள். வகுப்பு திகைத்து போய் அவனை பார்த்தது. ஏன் ஏன் அப்படி சொல்றேன் நிலவன்? எனக்கு ஜாலியா இருக்கணும், பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், ரன்னிங் ஓடணும், பேஸ்கெட் பால் ஆடணும். ஆனா அப்பாவுக்கு எப்பவோ நான் படிக்கணும் படிக்கணும். வீடு எனக்கு ஜெயில் மாதிரி இருக்கு என்றான் படபடவென்று. ஒவ்வொரு சொல்லும் அவனுடைய மனதின் கசப்பை பிரதிபலிப்பதை போல் இருந்தது. சொல்ல முடியாத வழியை சுமந்து திரிபவனைப் போல மாறியிருந்தது அவன் முகம். அடடா, அப்படி இல்லப்பா நிலவன், எல்லா வீடுகள்லயும்
அப்பா பெரும்பாலும் இப்படிதான் இருப்பாங்க. பையன் நல்லா வரணுமேன்னு தான் கவலை. அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல அவங்களுக்கு. அதுக்காக அப்பாவை பிடிக்காதுன்னெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா நிலவன். புரியுதா? என்று அவன் தோளை பற்றி சொன்னாள் அவள். சரசரவென்று காற்று அடித்தது அப்போது. டேபிள் மேல் இருந்த நோட்டின் பக்கங்கள் அடித்தன. அதையே பார்த்து கொண்டு இறுக்கமாக இருந்தான் அவன். சரி, நிலவன் நாளையிலிருந்து அப்பா கிட்ட அன்பா இருப்பான், சரியா என்றாள் வினோ. இல்ல மிஸ் என்றான். நான் சொல்றேன்ல, கேட்க மாட்டிய நீ? இல்ல மாட்டேன், அவர் கெட்ட அப்பா, எனக்கு வேண்டாம் என்றான் அவன் தெளிவாக. அவள் திடுக்கிட்டு போனாள். அத்தியாயம் 8. கோகிலாம்மாவுக்காக சந்தன ஊதுபத்தியும் கோபால் சாருக்காக நிலவேம்பு பொடியும் வாங்கி கொண்டான். மனதில் சிறிது உற்சாகம் ஊறியிருந்தது. மதியம் நண்பனுடன் ரஷ்ய கலாச்சார அரங்கத்தில் பார்த்த டெஷு உஷாலா படம் உணர்வுகளை கரைத்து அவனை உருக்கி விட்டிருந்தது. அக்கிரா குரோசேவின் கலைப்படைப்பு, அந்த கலைஞனின் மாபெரும் காவியம், சோவியத் ஜப்பான் இணைந்து தயாரித்த அற்புத உலக சினிமா, ஆஸ்காரை வென்று சாதனையை ஏற்படுத்திய படம். நாகரிகம் என்ற போர்வையில் அளிக்கப்பட்ட காடுகளின் கதையை அகிரா என்ற திரைக்கலைஞன் நட்பின் பெயரோடும் சேர்த்து வெள்ளித்திரையில் காண்பித்தான். தெளிவான காட்சி அமைப்புகளும் சமுதாயத்தின் மீதான பிடிப்பும் முதுமையில் மனிதன் அடைகிற மனபாரமும் கபிலனை அசந்து போக வைத்துவிட்டன. இலக்கியத்தின் முக்கிய பணி என்பது உலகை எழுதுவதுதான் என்று தோன்றியது. ஜார்ஜ் எலியட் சொன்னான். சில சமயம் ஆத்திரத்துடன், சில சமயம் துயரத்துடன், ஆனால் அந்த நல்வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் எழுதி விடுவதே சிறந்தது. உள்ளே விரல்கள் எழுத துடித்துக் கொண்டிருந்தன. கலைப்படைப்பின் தாக்கம் ஒவ்வொரு நரம்பையும் தூண்டிவிட்டபடியே இருந்தது. வீடு வந்ததும் கோகிலாம்மா வீட்டிலிருந்து நிலவன் புத்தகப்பையுடன் வந்தான். அவனை ஏறிட்டு பார்க்காமல் மாடிப்படிகளில் ஏறினான். இந்தாங்கம்மா, நீங்களும் சாரும் கேட்டது என்று வாங்கி வந்ததை முதியவளிடம் கொடுத்தான். உங்க கால்வலிக்கு நாராயண தைலம்னு ஒண்ணு இருக்குமா? இப்பதான் நினப்பு வந்துச்சு. நாளைக்கு நான் அதை வாங்கிட்டு வரேம்மா. சரி தம்பி, பொறுமையா வாங்கிட்டு வா, ஒரு அவசரமும் இல்ல. வந்து என்று எதையோ சொல்ல தயங்கினவளாய் நிறுத்தினாள் கோகிலாம்மா. என்னம்மா சொல்லுங்க. நிலவனை பத்தி தான். சொல்லுங்கம்மா. எப்பவும் கோபமாவே இருக்கானேப்பா. எவ்வளவு அன்பா பேசினாலும் பதிலுக்கு சூரியனே வார்த்தை வருது அவங்கிட்ட இருந்து. பாவம், தாயில்லா பையன். கிண்டி கிண்டி கேட்கவும் எனக்கு மனசு வரல. என்னப்பா, கஞ்சி தரவா, உப்புமா தரவா, லைட் போடவா, பாடம் படிக்கிறியா? இப்படி அவனுக்கு தோதா எது பேசினாலும் முறைப்பாவே பதில் சொல்றான். இன்னைக்கு இல்ல தம்பி, இன்னைக்குன்னு இல்ல. பூச்செடிகளை எல்லாம் உடைச்சு போட்டுட்டான். மண் தொட்டிய காலால தள்ளி விட்டுட்டான்பா. ஐயோ தம்பி தம்பி, சத்தியமா சொல்றேன், உன்கிட்ட புகார் படிக்க விருப்பம் இல்லை எனக்கு. சின்ன குழந்தைதான் அவன். ஆலமரம் மட்டும் வாழ வேண்டியவன். மனசு பொசிங்க போய்கிறாப்புல படுதுப்பா. அதான் எனக்கு ஒரே ஆற்றாமையா இருக்கு. தாய் மாதிரி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லவா? அட என்னம்மா நீங்க, தாய் தாமா நீங்க எனக்கு. அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நீ நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கப்பா கபிலா. அதை கேட்டு கபிலன் சிரித்தான். விளையாட்டு இல்லப்பா. பெண் இல்லாத இடத்த வீடுன்னே சொல்ல முடியாது. அது ஒரு கட்டடம், அவ்வளவுதான். நல்ல மனசும் குணமும் உள்ளவளா நானே பாக்குறேன் கபிலா. வேணாம்னு சொல்லிடாத. ஐயோ அம்மா, நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். நான் அதை மறுக்கவே போறதில்ல. ஆனா ஒரு தடவை பட்டதே போதுமா. சில்லு சில்லா உடைஞ்சு போன மனசு என்னோடது. அதுல காதலோ கல்யாணமோ ஒரு சின்ன இழையா கூட இடம்பெறவே முடியாது. மன்னிச்சுக்கங்கம்மா என்ன என்றான். குரலும் உடலும் நடுங்கின அவனுக்கு. ராக்கெட் வேகத்தில் இதயம் சுழன்று பழைய நாட்களுக்கு போய் ரத்த களரியாக திரும்பி வந்தது. ஐயோ அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் மறுக்கவே போறதில்ல. ஆனா ஒரு தடவை பட்டதே போதுமா. சில்லு சில்லா உடைஞ்சு போன மனசு என்னுடையது. அதுல காதலோ கல்யாணமோ ஒரு சின்ன நூல் இழையில கூட இடம்பெறவே முடியாது. என்னை மன்னிச்சுக்கங்கம்மா என்றான். குரலும் உடலும் நடுங்கின. ராக்கெட் வேகத்தில் இதயம் சுழன்று பழைய நாட்களுக்கு போய் ரத்த களரியாக திரும்பி வந்தது. புரியுதுப்பா என்றாள் கோகிலாம்மா பெருமூச்சுடன்.
ஆம்பளைய பண்படுத்தி மென்மையாக்கத்தான் பொண்ணை படைச்சிருக்காரு சாமி. ஆனா ஆம்பளைய அடிமையாக்கி நோகடிக்கிற பொண்ணுங்களையும் அதுதான் படைக்குது. ஆனா ஒண்ணுப்பா, இன்னும் இந்த உலகத்துல பரிபூர்ணமான பெண்கள் இருக்காங்க. பொறுமையா யோசினி, நல்ல பதிலா பொறுமையா சொல்லு. போப்பா, உங்க பேரன்புக்கு ரொம்ப நன்றிமா என்றான் கபிலன். வேகமாக படிகளில் ஏறினான். கவிழ்ந்து கிடந்த தொட்டிகளை பார்த்தான். நித்திய மல்லிகையின் கிளைகள் வளைத்து உடைக்கப்பட்டு பொடி சாய்ந்திருப்பதை பார்த்தான். எவ்வளவு நேரம் படியில வெயிட் பண்றது? கிளவி கூட என்ன அரட்ட உனக்கு என்று நிலவன் முகம் சிவக்க கத்தினான். பூட்டை திறந்தான். புத்தக பையை, உணவு கூடையை மகனிடமிருந்து வாங்கி வைத்துவிட்டு பொறுமையாக தரையில் உட்கார்ந்தான். நிமிர்ந்து கையை பற்றினான். என்ன வேணும் உனக்கு நிலவா என்று கேட்டான். எனக்கு இந்த வீடு பிடிக்கல. சரி, வேற வீடு பார்க்கலாம். ஆனா சொல்லு, ஏன் இந்த வீடு பிடிக்கல உனக்கு? கிளவி எப்ப பார்த்தாலும் கேள்வி கேக்குது. சரி, நாளையிலிருந்து எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்லிடுறேன் அவங்க கிட்ட, போதுமா? இல்ல, அப்பவும் அது கேட்கும். இல்ல இல்ல, நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். ஆனா நிலவன், நீ புத்திசாலி, சராசரி பையனை விட பெரிய புத்திசாலி. நானும் நீயும் இந்த புது ஊர்ல பொழைக்க வந்திருக்கோம். நான் என்னுடைய வாழ்க்கை கனவோட, நீ வாழ்க்கை கடமையோட. என் வேலை அலைஞ்சு திரிஞ்சு எனக்கான வேலை, சம்பளம், திருப்தின்னு அடையிறது. உன்னுடைய வேலை நல்ல சாப்பாடு, தூக்கம், அப்புறம் படிப்பு. இது நம்ம சரியா செய்யலாமே. ஒன்னும் கஷ்டம் இல்லையப்பா. சம்மதமா உனக்கு? சென்னைக்கு பிளைட்ல போகலாம்னு நீ சொன்ன, ஆனா ஏன் செய்யல? உன்னுடைய 10வது பிறந்த நாளும் போது போகலான்னு தான் சொன்னேன், மறந்துட்டியா? ஸ்கூல் கூட பிடிக்கல எனக்கு. இந்த ஒரு வருஷம் இங்க படி, பிடிக்கலன்னா மாத்திரலாம். ஆனா முக்கியமா ஒண்ணு, பாட்டி அம்மா உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்கப்பா. மரியாதையா நடந்துக்கணும் நீ அவங்க கிட்ட. அப்பதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. செடியை உடைக்கிறது, தொட்டியை உருட்டுறது எல்லாம் சரியா இருக்கா? நல்ல பையன் செய்வானா இப்படியெல்லாம்? பாத்தியா, கிளவி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருச்சு பாத்தியா உங்ககிட்ட என்று தரையை எட்டி உதைத்தான் நிலவன். அத்தியாயம் 9. உணவு இடைவேளையின் பொழுது வினோவை பெரிய டீச்சர் கூப்பிட்டாள். மைதானத்தை கடந்தபோது கலவையான உணவு வகைகளின் மனம் நாசியை அடைத்தது. அம்மாவின் அன்புதான் இனிய நறுமணமாக மாறியிருக்கிறது என்று தோன்றியது. ரகம் ரகமாக உணவுகள், அடர்த்தியாக, வட்டமாக, மஞ்சளாக, பச்சையாக என்று சாப்பிட்டுக் கொண்டிருந்த குழந்தைகளுடன் ஒட்டாமல் நிலவன் தனியாக வானத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். லஞ்சு சாப்பிட்டாச்சா நிலவா என்று கேட்டு அவள் புன்னகைத்தாள். சாப்பிட்டேன். என்ன இன்னைக்கு? லெமன் ரைஸ். அவன் எப்பவுமே அதான் மிஸ் என்று சற்று தள்ளி இருந்து ஒரு குரல் கேட்டது. தொடர்ந்து சிரிப்புகள். இதுல சிரிக்க என்ன இருக்கு? எலுமிச்சை பத்தி படிச்சதில்ல? பெஸ்ட் சிட்ரிக் அது என்று அவர்களை மெல்ல கடிந்து கொண்டாள் வினோ. பிறகு அவனை பார்த்து, அது சரி, ஏப்பா தனியா இருக்க? எல்லோரோடவும் சேர்ந்து சாப்பிடலாம்ல? எனக்கு பிடிக்கல. ஏன்? கிண்டல் பண்றாங்க, கோபம் வருது எனக்கு. நான் அடிச்சிருவேன், அப்புறம் பிரச்சனை வரும்ல என்றான் பெரிய மனிதன் போல. ஓ, சாருக்கு ரொம்ப கோபம் வருமோ? சரி சரி, நீ அன்னைக்கு டோட்டா பறவை பத்தி தகவல் சொன்னேல்ல, அதுக்கு பரிசு தரவே இல்லைன்னா உனக்கு. நாளைக்கு உனக்கு லஞ்ச் என் வீட்டுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வரேன், சரியா? ஒரு கணம் அவன் விழிகள் மின்னின, உடனே இயல்பாகின. நீ எதுவும் வீட்டுல இருந்து கொண்டு வந்துடாத, பை பை என்று கூறிவிட்டு வினோ நடந்தாள். அப்போது செல்பேசி அழைத்தது. எடுத்தாள். எதிர் வீட்டு லதா அக்கா. சொல்லுங்க அக்கா என்றாள் வினோ. வினோ, பொங்கல் பர்ச்சேஸ் பண்ண பாண்டி பஜார் போயிருந்தேன். பக்கத்துல ஒரு பெரிய கார், அதான் லக்ஸரி கார் வினோ, ஆடி கார்னு நினைக்கிறேன். அது வந்து நின்னுது. டிரைவர் யூனிஃபார்ம்ல இருந்தார். இறங்கி கதவை திறந்தாரு. அதுல இருந்து ஒரு லேடி இறங்குனாங்க. அப்படியே தகதகன்னு வைரங்களால காதும் கழுத்தும் ஜொலிச்சுது வினோ. அது யார் தெரியுமா? என்னக்கா, நான் ஸ்கூல்ல இருக்கேன், இப்ப லஞ்ச் பிரேக் முடிய போகுது, சாயங்காலம் வந்து கேட்கறேன்கா என்று முடிப்பதற்குள் லதா குறுக்கிட்டாள். இல்ல வினோ, அது வேறு யாரும் இல்ல, நம்ம விஷாகா தான், உன்னுடைய அக்கா. அப்படியா என்றாள் வினோ. அந்த பெயர் வினாடியில் நரம்புகளில் மின்சாரத்தை செலுத்தியது. ஆமா வினோ,
உடனே அவளும் என்னை பார்த்துட்டா. ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டா. லதாக்கா, லதாக்கா எப்படி இருக்கீங்க? அப்பா வினோ எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தொண்டையெல்லாம் அடைச்சு போய் பேசுனா. கண்ணு ரெண்டும் ஊத்து மாதிரி கொட்டிடுச்சு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் லதாக்கா. வினோ என்கிட்ட பேசுவாளாக்கான்னு என்ன கேட்டு அழுதுட்டா தெரியுமா? சரி, நான் வச்சிடறேன் வினோ, சாயங்காலம் நாம பேசலாம். மைதானம் காலியாகி கொண்டிருந்தது. மாணவர்கள் வகுப்பறை நோக்கி நடந்தார்கள். 2 சிறுமிகள் மட்டும் கொடிமரத்தின் கீழே கிடந்த சருகுகளை நீக்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த அகால மதிய சூட்டில் அணில் விடாமல் கத்திக் கொண்டிருந்தது. அக்கா, அக்கா, ஏன் அப்படி செஞ்ச? நீயும் நானும் ஒரே மாதிரி தானே வளர்ந்தோம். காதல் ஒரு கொலை குற்றம்னு நம்ம வீட்டுல யாருமே சொல்லி தரலையே. குடும்பத்துக்கும் உலகத்துக்கும் நம்மால கொடுக்க முடிஞ்ச மிகப்பெரிய பரிசு மரியாதையும் மகிழ்ச்சியுமான ஒரு வாழ்க்கைய கொடுக்க உத்தேசிக்கிறது தானே. பின்னால் குத்திட்டு ஓடி விடுவதல்லவே அது. மகிழ்ச்சியாக இருக்க வேணுங்கிறது தான் மனுஷனோட மிகச்சிறந்த முதல் வேலை. ஆனா அடுத்தவங்களோட துயரத்துல நமக்கான மகிழ்ச்சி எப்படி அடங்கி இருக்க முடியும்? வாவினோ, உட்காரு என்ற மங்கையின் குரலில் வித்தியாசம் இருந்தது. முகத்தில் கூட 0.5% அச்சமோ அல்லது பணிவோ தெரிந்ததை அவள் கவனித்தாள். எஸ் டீச்சர், சொல்லுங்க என்று வினோ உட்கார். வினோ, அந்த ஆண்டு விழா பத்தி தான் ஒரு நாட்டிய நிகழ்ச்சி பண்ணணும். ட்ரஸ்ட்ல மிஸ்டர் மகேந்திரன் கண்டிப்பா சொல்லிட்டாரு. அதை நீயே பண்ணிடு. ஓகே டீச்சர், நான் பண்ணிடலாம். ஆனா நான் முன்னமே சொன்ன மாதிரி எனக்கு முழு சுதந்திரம் வேணும் டீச்சர். இட் வில் பி given to me a full project என்றாள் அவள். அப்படியே இருக்கட்டும். நிஜமாவா சொல்றீங்க டீச்சர்? சத்தியமா வினோ? அப்ப சரி என்று முறுவளித்தாள் அவள். ரொம்ப சந்தோஷம் டீச்சர். நான் போய் டீம் ரெடி பண்றேன். கெஸ்ட் 3 பேர் வருவாங்க போல. ஒரு கிரிக்கெட்டர், ஒரு டைரக்டர், ஒரு சிங்கர், இப்படி. ரொம்ப நல்லது டீச்சர். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் வினோ. தேங்க்யூ. பை த வே, நீங்களும் நான் சொன்னதை மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க டீச்சர். நான் வரேன். இட்ஸ் ஓகே என்றாள் மங்கை. வெளியில் வந்து வகுப்பறை நோக்கி நடந்தாள். கலவையான உணர்வுகளால் உள்ளே மெல்லிய தடுமாற்றம் ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தாள் வினோ. விஷாகா ஏன் அழுதாள்? வசதியான வாழ்க்கை, டாம்பீக நகைகள், சொகுசு கார், எல்லாவற்றையும் தாண்டி அவளால் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை? அப்படி இருந்துவிட முடியாது என்று ஏன் தெரியாமல் போனது அவளுக்கு? வகுப்பு அவளுக்காக காத்திருந்தது. போன வாரமே கணக்கு பாடம் முடிந்து விட்டிருந்ததில் அவள் பொதுவான ஒரு தலைப்பு கொடுத்து அவர்களை 10 வரிகள் எழுதச் சொன்னாள். தலைப்பாக விளம்பரங்கள் என்று கொடுத்திருந்தாள். சரசரவென்று வகுப்பு மொத்தமும் எழுதி தள்ளி அவளிடம் கொடுத்து விட்டது. திடீரென்று மிருதுலா கத்தினாள். பாருங்க மிஸ், இந்த நிலவன, இந்த கேர்ள்ஸ் எல்லாம் எப்பவும் அழுவாங்க. பார்பி பொம்மைக்கு ட்ரெஸ் பண்ணுவாங்க. இருட்ட பார்த்தா அழுவாங்க. நீளமா முடி வளர்க்கத்தான் லாய்க்குன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான் என்று புகார் செய்தாள். வினோ சட்டென்று நிமிர்ந்து நிலவனை பார்த்தாள். அத்தியாயம் 10. யாரங்கே ஆடுவது? தாமுவுக்கு அந்த தலைப்பு மிகவும் பிடித்து விட்டது. இரு பாலின சமத்துவம் பற்றிய குறும்படம் அது. மகளை அடக்கும் அப்பா, மகள் சுதந்திரத்திற்காக போராடும் தாய் என புராண காலத்து கொத்தடிமை கதைதான். ஆனால் இன்றைய தேதியிலும் பெண்ணை அதே நிலைமையில் வைத்திருக்கும் நிஜ கதை என்பதால் நண்பன் சொன்னவுடன் கபிலன் குறுங்கதை ஒன்றை எழுதி திரைக்கு தோதாக காட்சி அமைப்பு, வசனம், கதை அமைப்பு என்று முடித்திருந்தான். தாமுவின் தம்பி ரமணன் தான் கேமரா. தாமுவின் நண்பன் காந்தன் தான் இசை. குடும்ப நண்பரின் மகள் மேகா கதாநாயகி. தாமுவின் எதிர்வீட்டு இளைஞன் பிரேம் தான் கதாநாயகன் என்று விளையாட்டாய் ஆரம்பித்து மிக வேகமாக இயக்கப்பட்டு 4 நாட்களில் அந்த குறும்படம் தயாராகிவிட்டது. பிரமாதண்டா கபிலா என்று பார்த்துவிட்டு தாமு நண்பனை கட்டி பிடித்து கொண்டான். பிரச்சார படமே இல்லை இது. அது மாதிரியான சப்ஜெக்டா இருந்தாலும் சொன்ன விதத்துல அவ்வளவு புதுமை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு கபிலா. மேகா பேசுற வசனங்கள் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு பேசுற மாதிரி அவ்வளவு இயல்பா இருக்கு. சூப்பர்டா மச்சான் என்று மனம் திறந்து பாராட்டினான். உனக்கு பிடிச்சிருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாமு. உன்னுடைய ரசனை உண்மையிலேயே அருமையானது. கோடாட் அக்கிரா நோலன்னு பார்த்து பார்த்து கூட்டிக்கிட்டு போய் அறிமுகம் செஞ்சவன்டா நீ.
உன்னை இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சதே, அதுவே எனக்கு பெரிய வெற்றி தான். ரமணன் இன்னைக்கே யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவான், பார்க்கலாம் போய் சேர வேண்டிய கண்களுக்கு அது போய் சேருதான்னு. சரி, பார்த்து போ கபிலா என்று அவனை மீண்டும் ஒரு முறை அணைத்து விடை கொடுத்த நண்பனுக்கு மற்றொரு முறை நன்றி சொல்லிவிட்டு கபிலன் வீடு வந்தான். கோகில் அம்மா வாசற்படியில் அமர்ந்திருந்தாள். இவனை கண்டதும் புன்னகைத்தாள். நிலவன் மாடியில் இருக்கான்பா, சாவிய வாங்கிக்கிட்டு போய் அவனே திறந்தான். முக்கியமான வீட்டு பாடம் எதுவும் எழுதணுமா, மாடியில தான் இருக்கான் அந்த புத்தகம் என்றாள் அந்த அம்மா. அட அப்படியா, அவ்வளவு பொறுப்பாவா ஆயிட்டான் என்று கூறிவிட்டு சிரித்தான் அவன். சரிம்மா, நீங்க போய் படுத்துக்கோங்க, இப்பவே பனி கொட்டுது பாருங்க. படிகளில் தாவி ஏறிய கால்களை வியப்புடன் கவனித்தான் கபிலன். மனதின் உற்சாகம் உடலின் பாகங்களுக்கு தானாய் பரவுவது விந்தைதான். குளியல் அறையில் பாடுவதைப் போல. உண்மைதான். நிலவன் உன்னிப்பாக பாடம் எழுதி கொண்டிருந்தான் அங்கே. எந்த பாசாங்கும் இல்லாத முழு அக்கறை உணர்வு தெரிவதைக் காண உண்மையிலேயே திகைப்பாக இருந்தது அவனுக்கு. காஃபி போட போறேன், உனக்கு பால் தரவா நிலவா என்றான் மென்மையாக. சரிப்பா, பர்கர் பன் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பால் குடிக்கிறியா? பன்னா? சரி, இன்னைக்கு நான் சாப்பிட்றேன்பா, இனிமே வேண்டாம், ஜங்க் ஃபுட் அது நல்லதில்ல. அப்படி போடு நிலவா, இப்பவாச்சும் புரிஞ்சுதே உனக்கு, நான் சொன்னப்பெல்லாம் ஒத்துக்கலையே நீ என்று சிரித்தான் தகப்பன். ரோஜா டீச்சர் சொன்னா சரியாதான் இருக்கும், அவங்க தான் சொன்னாங்க உலகத்திலேயே பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தான். ஆவியில வெந்ததான், அரிசியில கார்போஹைட்ரேட்டா, உளுந்துல புரோட்டீனா, பன்னு பீட்சா எல்லாம் குப்பை உணவா, மைதா ப்ராடக்டா. கபிலன் திகைத்து போய் நின்றான். இது என்ன நாள்? மேற்கே கொளிகை, தெற்கே சூளம் என்றெல்லாம் போட்டு இருக்குமே கேலண்டரில். இன்று என்ன மாலையில் மகிழ்ச்சி, இரவில் இன்பம் என்று போட்டிருக்கிறதா? நிலவனா இவ்வளவு பொறுமையாக பேசுகிறான்? செல்போனும் வீடியோ கேம்ஸும் தான் வீடு என்று இருப்பவன் அவன். பள்ளியை பற்றி ஒரு கேள்வி கேட்டாலும் சுல் என்று எழுந்து விழுவான். இன்று ஏதேதோ சொல்கிறானே. ரோஜா டீச்சரா? யார் அது? அப்பா என்று அவன் நிதானமாக அவனை கூப்பிட்டான். நெஞ்சை தொட்டது அந்த சொல். இவ்வளவு மென்மையாக அவன் இதுவரை அழைத்ததே இல்லை. சொல்லுப்பா என்றான் கபிலன். நிலவன் அப்பாவை நிமிர்ந்து பார்த்தான். தேங்க்ஸ்பா. எதுக்கு? டோட்டா பத்தி சொல்லிக் கொடுத்ததுக்கு. புரியல. எதுப்பா? மொரீசியஸ் தீவுல இருந்த பறவை இப்ப அது இல்ல, இனமே அழிஞ்சு போச்சு. அது போனதும் கல்வேரியா மர இனமும் அழிஞ்சு போச்சுன்னு நீ சொன்ன. அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஆமா ஆமா, இயற்கை எப்படியெல்லாம் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு சொன்னேன். ஏன்பா இப்ப அதுக்கு என்ன என்றான் ஆர்வத்துடன். ரோஜா டீச்சர் வகுப்புல அத பத்தி பாடம் எடுத்தாங்க. பறவைக்கும் மரத்துக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டாங்க. யாருக்கும் விட தெரியல, நான் மட்டும்தான்ப்பா சொன்னேன். மிஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, கிளாப் பண்ண சொன்னாங்க. தேங்க்ஸ்பா, நீ எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு. வெரி குட் கண்ணா. மகனின் கையை பிடித்து குலுக்கி சந்தோஷத்துடன் சிரித்தான் கபிலன். எப்பவோ நான் சொன்னதை ஞாபகம் வச்சிருந்தியே, அதுதான்டா பெரிய விஷயம். அதுக்கு கிடைச்ச கைத்தட்டல் தான் அது. இரு, நான் போய் குளிச்சுட்டு ஓடி வரேன். குளியல் அறையின் ஒற்றை சாளரம் வழியாக நட்சத்திரங்கள் ஒளிர்ந்தன. பகலில் கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரங்கள். நிலவா, நீயும் ஒரு நட்சத்திரம்தான். பகல் நட்சத்திரம். ஒளியின் கீற்று இப்போதுதான் முதலில் தெரிகிறது எனக்கு. அது தொடரட்டும் என் கண்ணா. வா, இன்னொரு விஷயம் சொல்லு நிலவா என்று பாலை ஆற்றியபடி உட்கார்ந்தான் அவன். ஒலிம்பியாட் மேஸ் மாரட்டான் ரெண்டுலயும் பேர் கொடுத்திருக்கேன்பா. மேஸ் நீ தான் சொல்லித்தரணும், சரியா? நிச்சயமா, அதை விட வேற வேலை எனக்கு என்ன என்று மனம் விட்டு புன்னகைத்தான் கபிலன். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம். அதாவது, ஒரு தாய் இல்லாம ஒரு பொண்ணையோ மகனையோ வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அது இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல அவனை மாத்துறதுக்கு ஒரு பொண்ணு தான் கிடைக்கிறாங்க, அதுவும் டீச்சர். நம்ம வீட்டில் நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும், வீட்டில் ஸ்கூல்ல என்ன சொல்றாங்களோ அதை தான் பசங்க அப்படியே மனசுல புரிஞ்சுப்பாங்க. அதுல ஏதாவது சின்ன கரெக்ஷன் நம்ம பண்ணா கூட, எங்க மேம், எங்க மிஸ் இதான் சொல்லி கொடுத்தாங்க, எங்க சார் இதான் சொல்லி கொடுத்தாங்கன்னு அடிச்சு சொல்லுவாங்க. அப்ப டீச்சர் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ரோல்.
குழந்தைகளுடைய மனசுல ஆணித்தரமா எந்த ஒரு விஷயத்தையும் நாம அடிக்க முடியும், அது நிலை பெற்று இருக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது நிஜமான ஒரு நிஜம் இல்லையா? மறுக்க முடியாத ஒரு நிஜம். ஸோ அது மாதிரி அந்த டீச்சர் சொன்னதுனால இப்போ நிலவன் வந்து மாற ஆரம்பிச்சுட்டான். இப்போ கபிலனை பத்தி தான் பார்க்கணும். ஸோ கபிலன் தன்னுடைய வாழ்க்கை லட்சியத்தை அடையறதுக்கான வழி கிடைச்சதா? அடைஞ்சானா? அதே மாதிரி வினோவுக்கு வந்து தன்னுடைய அக்காவை பார்க்க முடிஞ்சதா? அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய பகுதியில கேட்கலாம்.